பெருவாரியாக இருக்கிற சந்தேகம் என்ன அப்படின்னா, ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு விஷயம் இப்போ இருக்க என்னோட வாழ்க்கையை எப்படி தீர்மானிக்கும், என் வாழ்க்கையை பற்றி எப்படி இது சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. இன்னைக்கு என்ன பிரச்சனைனால இவர் வந்திருக்கிறார், இவருடைய தேவைகள் என்னவாக இருக்கு? கல்யாணத்துக்காக வந்திருக்காங்களா, தொழிலுக்காக வந்திருக்கிறாங்களா, படிப்புக்காக வந்திருக்கிறாங்களா, இல்லை கடன் சார்ந்து வியாதி பிரச்சனைக்காக வந்திருக்கிறாங்களா, சட்டங்கள் வழக்கு சார்ந்த விஷயத்துக்கு வந்திருக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வந்து துல்லியமாக பொறுமை, அந்த ஓலையை கண்டுபிடிக்கிறதுக்கு பொறுமை வேணும். படிக்கிறவங்களுக்கும் பொறுமை வேணும், கேட்குறவங்களுக்கும் பொறுமை வேணும். ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் அப்படின்னா அவன் குடும்பத்தில் தான் கிடைக்கும். இப்போ நிறைய பேருக்கு அந்த குடும்ப வாழ்க்கை அப்படின்றதுல நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ நம்ம இந்த சுவடி பார்க்கறது மூலமாக குடும்பத்தில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் கிடைக்குமா ஐயா? தினப்பொருத்தம் இருந்து கல்யாணம் பண்ணக்கூடிய ஜாதகத்தில் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து அவங்களுடைய யாருக்கு பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோமோ அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு அந்த குழந்தை வந்து யோகத்தை அமைச்சு கொடுக்கும். OS பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. இன்னைக்கு நம்ம யாரோட இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜோதிடத்தை மக்கள் மத்தியில் சேர்க்கணும் அப்படின்னு தொடர்ந்து 20 வருடங்களுக்கும் மேலே உழைச்சிட்டு இருக்க நம்ம அகத்தியர் அருள் MP கந்தவேல் ஐயா கூட தான் இருக்கோம். வணக்கம் ஐயா. வணக்கங்கம்மா. சார் எப்படி இருக்கீங்க சார்? உங்களை பிடிக்கவே முடிய மாட்டேங்குது சார். நல்லா இருக்கேம்மா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சார். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பேசுறதுக்காக என்கிட்ட இருக்கு சார். நம்ம லாஸ்ட் டைம் வந்து நாடி ஜோதிடம் பற்றி பேசியிருந்தப்ப இது வரைக்கும் கட்ட ஜோதிடம் பார்த்துருக்கோம், கைரேக ஜோதிடம் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜோதிடம்லாம் பார்த்துட்டு இது நாடி ஜோதிடம் அப்படின்றப்ப மக்களுக்கே வந்து புதுசாக இருக்குது. இதை படத்தில் ஒரு 1-2 படத்தில் பார்த்துருக்கோம், நாடி ஜோதிடம் கைரேகை வச்சா நம்ம வாழ்க்கையை ஃபுல்லாக சொல்லுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் மக்களுக்கு பெருவாரியாக இருக்கிற சந்தேகம் என்ன அப்படின்னா, ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு விஷயம் இப்போ இருக்க என்னோட வாழ்க்கையை எப்படி தீர்மானிக்கும், என் வாழ்க்கையை பற்றி எப்படி இது சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு உங்களோட பதில் என்ன சார்? அதாவது நல்ல ஒரு கேள்வியை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு எப்படி நாடி ஜோரம் பொருந்தும், கரெக்ட், எப்படி இது அப்போவே எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு கேட்டிருக்கீங்க. அதாவது ஒரு மனிதனுடைய உடலுக்கு அழிவு உண்டு, ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது. ஓகே. உடலுக்கு அழிவு உண்டு, ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது. அப்போ இந்த உடலை விட்டு போகக்கூடிய ஆன்மா எங்கே போகுது சொல்லுங்க பார்க்கும். நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்று 16வது நாள் அல்லது 11வது நாள் நம்ம என்ன பண்ணுறோம், மோட்ச தீபம்னு சொல்லிட்டு காரியம் பண்ணி முடிச்சிடுறோம். அந்த ஆத்மா வந்து சாந்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சில பேர் சொல்கிறத கேட்டுக்கிறோம். சில பேர் வந்து அந்த ஆத்மா சாந்தி அடையல அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த ஆத்மா மறுபிறவி எடுத்துருச்சுன்னு சில பேர் சொல்கிறாங்க, மறுபிறவி எடுக்கலன்னு சொல்கிறாங்க. இதோட முடிஞ்சிருது, அதுக்கு மேலே யாரும் ஆய்வு பண்ணுறது இல்லை. ஆனால் மகரிஷி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த ஜென்மத்தில் நம்ம மனிதனாக பிறந்திருக்கிறோம். எந்த காரணத்தினால பிறந்தனா, முந்தைய ஜென்மத்தினுடைய கர்மா. அந்த கர்மா அந்த பிறவிலேயே முழுமையாக நிவர்த்தி பண்ணிட்டா அதோட நம்மளுடைய பிறப்பு இல்லை. அந்த கர்மா தொடர்றதுனால திரும்ப அந்த ஆன்மா வந்து மறுபிறவி எடுக்கணும். அப்படிதாங்க இது எடுக்கப்பட்டிருக்கு. இதனுடைய சூட்சமை தான் மகரிஷி எழுதியிருக்கிறாங்க. ஓகே. ஆமாம். ஸோ இப்போ இத்தனை வருஷங்கள் கடந்தும் என் ஜாதகம் கரெக்டாக இருக்குது. இப்போ சிலர் வந்து நம்பிக்கையோடு வருவாங்க, என்னோட இப்படி ரேகை வந்து கரெக்டாக இருக்கும், மேட்ச் ஆகிடும். இப்போ நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த வெயிட் பண்ண பீரியட் ஆஃப் டைம்லேயே அவ்வளோ மக்கள், அவ்வளோ நிறைய பேர் நிறைய நம்பிக்கையோடு எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிரும்னு இன்றைக்கி வந்ததை பார்த்தோம். அப்படி வந்ததை பார்த்தப்ப எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, இது எப்படி ஒரு கைரேகையை வச்சு அவங்களோட சுவடி எடுக்கிறாங்க? ஏன்னா வந்து ஒரு கைரேகையில் துல்லியமாக தான் ஏதோ ஒன்று இருக்கும், இதை வச்சு எப்படி என்னோட சுவடியை வந்து இவங்களால கரெக்டாக எடுக்க முடியுது அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. இதுக்கு உங்களோட விளக்கம்? அதாவது ஓலையை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இந்த பிறப்பில் நம்ம யாருங்கிறதுக்கான உள்ள அடையாளம் நம்மளுடைய அப்பா அம்மா, நம்ம கூட பிறந்தவங்க, நம்மளுடைய கிரக அமைப்பு, அதை மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். ஆனால் அதை தாண்டிய ஒரு சூட்சமங்கள்லாம் இருக்குது. அதாவது ஒருத்தவங்களுடைய ஓலையை எடுத்து படிக்கும் பொழுது அந்த ஓலையில் வரும், இன்னார் தான் இந்த ஜென்மத்தில் உங்களுடைய தந்தையார்,
அப்புறம் உமையவளுடைய பேருன்னு வரும். அந்த உமையவள் பேர் அப்படிங்கிறதுல கூட தாயாருடைய பேர் வருது. அதில் உமாதேவின்னு வரலாம், மகேஸ்வரின்னு வரலாம், ராஜேஸ்வரின்னு வரலாம். அதை கூட நம்ம வந்து செக் பண்ணணும் அந்த இடத்துல. ஏன்னா ஒரு பாயிண்ட் மாறினாலும் அந்த ஓலை வந்து அவங்களுக்குரியது கிடையாது. ஓகே. அப்பா அம்மா பேரை மட்டுமே வைத்து இதை வந்து தீர்மானிக்கக்கூடிய விஷயம் இது கிடையாது. பிறப்பை பற்றி ஃபுல்லாக வரும். அந்த பிறப்புங்கிறதுல வந்து அவங்களுடைய பிறந்த எத்தனை நாழிகையில் இந்த குழந்தை வந்து இந்த புவியில் வந்து உதிச்சுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதேமாதிரி பிறக்கும்பொழுது உள்ள கிரகநிலை, எத்தனை பேர் இவங்களுக்கு முன்னாடி இருந்தாங்க பின்னாடி இருந்தாங்க, இதில் எத்தனை பேர் இவங்களுக்கு முன்னாடி பின்னாடி வந்து இறந்துருக்குறாங்க, இதில் கருசிதைவு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதில் பார்க்கணும். ஓகே. தாய்மாமன் விஷயத்தை பற்றி வரும். இவங்களுடைய வாழ்க்கையில் முன்னாடி நடந்த விஷயங்கள், என்ன மாதிரியான ஒரு பிரச்சனையெல்லாம் அவர் சந்திச்சிருப்பார், அதை பற்றி ஒரு விஷயங்கள் வரும். இன்னைக்கு என்ன பிரச்சனையினால இவர் வந்திருக்கிறார், இவருடைய தேவைகள் என்னவாக இருக்கு, கல்யாணத்துக்காக வந்திருக்காங்களா, தொழிலுக்காக வந்திருக்கிறாங்களா, படிப்புக்காக வந்திருக்கிறாங்களா, இல்லை கடன் சார்ந்து வியாதி பிரச்சனைக்காக வந்திருக்கிறாங்களா, சட்டங்கள் வழக்கு சார்ந்த விஷயத்துக்கு வந்திருக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வந்து துல்லியமாக அது பொறுமை, அந்த ஓலையை கண்டுபிடிக்கிறதுக்கு பொறுமை வேணும். படிக்கிறவங்களுக்கும் பொறுமை வேணும், கேட்குறவங்களுக்கும் பொறுமை வேணும். அப்போ வந்து ஒரு கட்டிலே அவங்க ஓலை கிடைக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம். 3 கட்டு போனாலும் அந்த 3 கட்டையும் உட்காந்து பொறுமையாக படிப்போம். அது நேராக சில பேர்லாம் சொல்லியிருக்காங்க, சார் இது ரொம்ப ரொம்ப பேஷன் சார், நீங்கள் ரொம்ப பொறுமை வேணும் சார், இது எங்களாலாம் இந்த அளவுக்குலாம் பொறுமையாக இருக்க முடியாது. அப்போ கூட நீங்கள் வந்து முகம் சுதி மாறாமல் அந்த சிரிச்ச முகத்தோடு அவ்வளோ பொறுமையாக இதில் நாங்கள் இடையில கேட்கக்கூடிய கேள்விக்கும் நீங்கள் பதிலெலாம் சொல்லிக்கிட்டு இதை வந்து நீங்கள் வாசித்து கொடுக்குறீங்க அப்படின்லாம் நேருக்கு நேராக சொல்லிட்டு போனவங்கலாம் பல பேர்கள் உண்டுங்க. அதே போல் வந்து அடையாளம் தான், நீங்கள் யாருங்கிறது உடைய அடையாளம் வந்து நீங்கள் தான் சொல்லணும். ஓகே. நான் அந்த ஓலையை படிக்கிற இடத்துல தான் நான் இருக்கிறேன். அப்போ உங்களை பற்றி நான் படிக்கும் பொழுது இது வந்து சரியா, இந்த ஓலையில் இந்த மாதிரி வந்திருக்கு, நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் மூத்த பெண்மணியாக இருந்திருக்கீங்க அப்படின்னு மகரிஷி சொல்கிறாங்கன்னு நான் சொல்லுவேன். அது ஆமாம் இல்லைங்கிறத நீங்கள் சொல்லி தான் ஆகணும். அதனால் நீங்கள் சொல்லி நான் அந்த ஓலையை எடுக்க போகிறது கிடையாது. எஸ் ஆர் நோ, இது சரி தப்பு அப்படிங்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, அதை சொல்லி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் பிறந்த வருஷம் மாதம் தேதியில் நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. ஓகே. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அந்த பிறந்த குறிப்பு நிறைய பேர்களுக்கு பொருந்தும். உங்களுடைய பெயர் கொண்டவர்கள் பல பேர்கள் இருப்பாங்க, உங்களுடைய அப்பா அம்மா பேர் கொண்டவர்கள் பல பேர்கள் இருப்பாங்க. ஒருத்தவங்களை போல 7 பேருங்கிறோம். அப்போ இவ்வளோ அடையாளங்கள் இருக்கும் பொழுது அதை வந்து அந்த ஓலையை நம்ம கரெக்டான முறையில் தேர்ந்தெடுக்கிறதுல தான் உங்களுடைய பலன் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கா இல்லையாங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும். சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு சொல்லக்கூடிய அந்த உங்களுடைய வாழ்க்கை கரெக்டாக உட்காருங்க. இதில் 90% வந்து உங்களுக்காக சொல்லப்பட்ட பலன் நடக்கும். 10% ஏன் அது நடக்கலை அப்படின்னு சொன்னால், ஒன்று இந்த ஓலைகள் எதுவுமே யாருக்கிட்டையும் ஒரிஜினல் கிடையாதுங்க. ஓகே. ஏன்னா மகரிஷிகள் வாழ்ந்த காலங்கள்ங்கிறது 3000 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ மகரிஷிகள் அவர்களுடைய சிஷ்யர்கள் எழுதின ஓலையை தான் அதை வந்து சோழர்களுடைய காலகட்டத்தில், சரபோஜி மன்னர்களுடைய காலகட்டங்கள்லாம் அந்த ஓலையை வந்து அவங்க மறுபடியும் வந்து ரீகாப் பண்ணியிருக்காங்க. அதில் கூட அவங்க எழுதுனதுல கூட ஏதாவது ஒரு தவறுகள் நடந்திருக்கலாம். மேற்கொண்டு அந்த ஓலையை நம்ம உங்களுக்கு படித்து சொல்கிறோம் இல்லையா, பண்டைய கால தமிழ் அது, அதுக்கு நம்ம ஒரு பொருள், இதுதான் பொருள்ங்கிறத வந்து நம்ம உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறோம். அதில் கூட சில இது வந்து பிழைகள் வரலாம். அப்படி கூட சில விஷயங்கள் அந்த ஒரு 10% 15% வந்து தாமதமாக நடக்கலாம். 6 மாதத்தில் நடக்கிற விஷயம் 9 மாதத்தில் நடக்கலாம். அப்படிலாம் போகும். ஆனால் வந்து ஓலையில் வந்து 90% பலன் உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. அதுக்கு என்னுடைய அனுபவத்தில் அதை நான் நிறைய பேருக்கு அதை பார்த்துருக்கேன். மேஜராக சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் நடக்குங்க. லைஃப்பில் வந்து இவங்களுக்கு முக்கியம்னு இருக்குல்ல, அதெல்லாம் கண்டிப்பாக வந்துடும். கல்யாணம் வந்து முக்கியமாக இருக்கும், நடக்கும். தொழிலை பற்றி வந்துடும், பிறக்கக்கூடிய குழந்தைய பற்றி வந்துடும். அதுமாரி வேற வேற சின்ன சின்ன விஷயங்கள் அதில் வந்து நம்ம விளக்கம் கொடுக்கறதுல கூட சில தவறுகள் வந்திருக்கலாம். ஓகே ஐயா, இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ எல்லா மனுஷங்களுக்கும் ஒரு கனவு இருக்கும். இப்போ எனக்கு எப்படின்னா மீடியா துறையில் ஒரு
பெரிய ஆளாகணும், ஒரு பெரிய ஆங்கர் ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கும். இப்போ எனக்கும் என்னோட சுவடியில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருந்தது அப்படின்னா இப்போ என்னால் ஆங்கர் ஆக முடியாதா? நிறைய பேர் இந்த கேள்வியை இல்லை, வைக்கிறாங்க. நான் இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த துறையில் தான் நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும், இந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் தான் நீங்கள் லைஃப்பில் வந்து பிரகாசிப்பீங்க அப்படிங்கிறத மகரிஷி அதில் சொல்லியிருப்பாங்க. ஓகே. அதில் வந்து அதாவது எதுவுமே வந்து காரணம் இல்லாத நடக்க போகிறது கிடையாது. உங்களுக்கு அப்போ உங்களுடைய முந்தைய கால பிறவி எடுத்து பார்க்கும்போது நீங்கள் ஒரு நல்ல ஒரு டான்ஸராக இருந்திருப்பீங்க. ஓகே. இல்லைனா நீங்கள் வந்து ஒரு நடிப்பு நாடகத்துறையில் இருந்திருப்பீங்க. இல்லைனா கலை சார்ந்த ஒரு விஷயங்களில் ஈடுபட்டிருப்பீங்க. அதனுடைய அந்த விட்ட குறை இந்த ஜென்மத்தில் வந்து தொடரலாம். அது இன்னைய காலகட்டத்துக்கு ஏற்ற ஒரு நவீனமான முறையில் கூட அது வந்து மாறுபட்டு வரலாம். ஆனால் அது சார்ந்த துறையாகவே இருக்குங்கிறது ஒரு விதி இருக்குங்க. அப்போ வந்து அதை நம்ம கரெக்டாக நம்ம அதை வந்து தேர்ந்தெடுத்து கரெக்டான பாதையில் போகிறோமாங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். அதே நேரத்தில் இதுதான் உங்களுக்கு கரெக்டான துறை அப்படிங்கிறதையும் மகரிஷி அதில் வந்து சொல்லிடுவாங்க. ஓகே. இப்போ நம்ம ஏதாவது ஒரு தப்பான வழியில போயிட்டு இருக்கோம் அப்படின்னா கூட நம்ம கண்டிப்பா சொல்லாம நீங்க போற பாதை சரியில்லை, இது வந்து உங்களுக்கான வழி கிடையாது, உங்களுடைய ட்ராக் இதுதான், நீங்க இப்படிதான் உங்களுக்கு வாழணுங்கிறது எழுதப்பட்ட விதி, அதை நீங்க மாத்திக்கிங்க அப்படிங்கறத சொல்லிடுவோம். நீங்க என்ன நினைக்க போறீங்க, எப்படி இதை நம்ம சொல்ல போறது அப்படின்லாம் நம்ம வந்து யோசிக்க மாட்டோம். இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கா ஐயா? இந்த மாதிரி சுவடி பார்த்து இந்த துறையில வெறும் நஷ்டத்தை மட்டும் பார்த்துட்டு இருந்தவங்க நான் இப்படி ஒரு விஷயம் சொல்லி ஒருத்தவங்க வந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மொபைல் சம்மந்தப்பட்ட ஒரு துறை, மேனுஃபேக்சரிங், அதில் உள்ள அந்த மேனுவல் புக்கு அந்த மாதிரி ஒரு துறையில் இருந்தவங்க. அவங்களுக்கு வந்து மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து தொழில் வந்து உணவு சார்ந்த ஒரு பொருட்கள், இதுதான் உங்களுடைய துறை, இதுதான் நீங்கள் வந்து பிஸ்னஸாக எடுத்து செய்வீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் அவங்களுக்கு அந்த தொழில் மேலே ஒரு ஆர்வம் வந்து அதை எடுத்து செஞ்சாங்க. அதில் அந்த தொழில் எந்த திசையில் கிடைக்கும், எவ்வளோ தூரத்தில் போய் இவங்க இருக்கிற இடத்துக்கும் அவங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துக்கும் எவ்வளோ தூரம் இருக்கும், எந்த டைரக்ஷன் ஸ்பேஸ் வாசல் வந்து அந்த பிஸ்னஸுக்கு இருக்கும், என்னெல்லாம் அதில் வந்து சம்மந்தப்படும், என்ன மாதிரியான ஒரு பேரில் அந்த தொழிலை தொடங்கணும், அவ்வளோ விஷயங்கள்லாம் அதில் வந்து சொல்லி அதில் நல்லபடியாக சக்ஸஸாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு உதாரணம். இது மாதிரி பல பேருடைய வாழ்க்கை முறைகள் மாறி இருக்குங்க. ஓகே ஐயா, இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் அப்படின்னா அவன் குடும்பத்தில் தான் கிடைக்கும். இப்போ நிறைய பேருக்கு அந்த குடும்ப வாழ்க்கை அப்படின்றதுல நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ நம்ம இந்த சுவடி பார்க்கறது மூலமாக குடும்பத்தில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் கிடைக்குமா ஐயா? 100% கொடுக்கலாம். ஒரு குடும்பத்தில் அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா நான் வந்து இப்போ நீங்கள் பார்க்க வரீங்க, அப்போ உங்கள் கணவன் சாணம் என்ன சொல்லுதுன்னு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுவோம். ஓகே. ஆனால் அதை நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். புரியுது. எனக்கு வேணுங்க தெளிவு. முதல்ல பலன் சொல்லக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன்னா நான் தெளிவாகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்யூஷன் கொடுக்க முடியும். கரெக்டு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், தொழில் சாணத்தை எடுத்து பார்க்கும், அதை உங்களுடைய நாடி எடுத்து பார்க்கும்பொழுது உங்கள் கணவன் சாணம் என்ன மாதிரி இருக்குது, எங்கே தவறுகள் நடக்குது, அப்போ உங்ககிட்ட தான் தவறு இருக்குது, நீங்கள் உங்களுடைய குணங்களை இதெல்லாம் மாற்றிக்கிங்க, உங்களுடைய கிரகங்கள் இப்படி உங்களை வந்து இந்த கர்மா இப்படி ஆக்டிவேட் பண்ணுது, நீங்கள் இதுக்கான உள்ள பரிகாரத்தை பண்ணிக்கிங்க, உங்களுக்கு வாழ்க்கை வேணும் அப்படின்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்க பாப்பா அப்படின்னு சொல்லிடுவோம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பாக எனக்கு வாழ்க்கை வேணும், நான் மாற்றிக்கணும்னு நினைப்பீங்க. அப்போ உங்களுக்கு அதுக்கான ஒரு சொல்யூஷனை கொடுத்து அப்படி நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணி உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டு அந்த வாழ்க்கையை சேர்ந்து வாழ்ந்தவங்க பல பேர் இருக்காங்க. ஓகே ஓகே. ஏன்னா இப்போ ஒருத்தவங்க வந்தாங்க என்கிட்ட, பிரச்சனை பெரிய பிரச்சனை, எனக்கு இவர் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வந்து ஒரு 10 நாளாக அவங்க குடும்பத்தில் நடந்துட்டு இருந்தது. வந்து உட்கார வச்சு பேசி எல்லாத்தையும் ஆய்வு பண்ணோம். நான் ஒரே பாயிண்ட் கேட்டேன், உங்களுக்கு வாழ்க்கை வேணுமா வேணாமா முடிவு பண்ணுங்கன்னு. வாழ்க்கை வேணும், உங்களுடைய கர்மா உங்களுக்கு இந்த பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு இருக்கு, ஆமாவா இல்லையா ஒத்துக்குங்க அப்படின்னு. அவங்க எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாங்க, ரியலைஸ் பண்ணாங்க. ஓகே. பண்ணிட்டு அவங்களும் நான் பண்ண தவறுகள் இருக்குது சார், நான் என்னை மாற்றிக்கிறேன் அப்படின்னாங்க. மேற்கொண்டு இந்த டைமில் வந்து ஒரு விபத்தை சந்திக்கக்கூடிய நேரம் அப்படின்னாங்க. உடனே பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு முன்னாடி வர வழியில் ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அந்த இடத்துல அவங்க தப்பிச்சது பெரிய விஷயம். விபத்தை சந்திக்கக்கூடிய நேரம்னு சொன்னதும் அந்த 10 நாளில் நடந்ததும் அவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கு. மேற்கொண்டு நான் நல்லா இருக்கணும் சார், இதுக்கு ஏதாவது வழி இருக்குது, எவ்வளோ காலம் வரைக்கும் நேர காலம் சரியில்லை, இல்லை இப்போ இவ்வளோ குறிப்பிட்டோம் ஒரு 1.5 வருஷம் வரைக்கும் நேரம் சரியில்லை. அவங்களுக்கு அந்த ஒரு சொன்ன விஷயமும் ஒத்து போனதும் அவங்க வாழ்க்கையில் நடந்ததும் இதுக்கு என்ன சார் தீர்வு, நான் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னாங்க. அதுக்குரிய பரிகாரம், அதுக்குரிய கோயில்கள் என்ன இருக்கோ அழைச்சிட்டு போயிட்டு எல்லாமே கூட இருந்து எல்லாம் பண்ணி கொடுத்தோம். இன்றைக்கி நல்லபடியாக வாடுறாங்க அந்த குடும்பம்.
நம்மளுக்கு ஒரு நன்றியோடு தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஐயா. இப்போ பார்த்தோம்னா நிறைய தொழில், இப்போ நம்ம ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னா இந்த வேலைக்குள்ளேயே நிறைய பாலிடிக்ஸ் நடக்கும். இப்போ வந்து ஒரு பொண்ணுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படின்னா திருப்பி அதே அந்த பொண்ணுக்கு பையனுக்கு பிடிச்சவங்களுக்குள்ள வேலை நடக்கிற இடத்துல சில பிரச்சனைகள்லாம் வரும். அதனால வேலை பாதிப்புகள்லாம் ஏற்படும்ல. இதுக்கு நம்ம நாடி ஜோதிடத்தில் ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? அதாவது அதாவது வந்து கல்யாணம் பண்ணிக்கூடிய அதாவது வந்து காதலிக்கிறீங்க, காதல் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு 2 பேரும் ஒரே இடத்துல தொழில் பண்றாங்க, ஒரே இடத்துல வேலை பார்க்கறாங்க. அந்த பார்க்கிற இடத்துல மற்றவங்களால அவங்களுக்குள்ள பிரச்சனைங்கிறீங்களா? அந்த மாதிரி பிரச்சனை வர்றப்ப என்ன பண்றது? அதுக்கு ஜோதிடத்துல நமக்கு சொல்யூஷன் இருக்கா ஐயா? இல்ல, மற்றவங்களால பிரச்சனைன்னு என்ன மாதிரி பிரச்சனைங்கிறீங்க? என்ன மாதிரினா இப்போ அந்த பொண்ணை வந்து வேற ஒரு பையனுக்கு பிடிச்சிருக்கலாம், அந்த மாதிரி. அப்போ அந்த பையன் ஒரு மேனேஜராக இருந்து இந்த பையனை போட்டு டார்ச்சர் பண்ணலாம், அதனால வேலையை விடுற ப்ரெஷர் ஏற்படலாம், அந்த மாதிரி. அதாவது பையனுக்கு பொண்ணை பிடிக்குது, ஆனால் பொண்ணுக்கு யாரை பிடிக்குதுங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. சரிதானுங்களா? ஒரு பெண் இருக்காங்கன்னா அந்த பெண்ணை வந்து 10 பேர் திரும்பி பார்ப்பாங்க, 10 பேர் அந்த பெண்ணு மேலே ஆசைப்படலாம். ஆனால் அந்த பெண்ணுக்கு யாரை பிடிக்குதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். முதல்ல வந்து இவங்களுக்கு வந்து யார் அந்த பெண்ணோ அவங்களுடைய நாடி எடுத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய கல்யாண பலன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்துவோம். முதல்ல வந்து காதல் கல்யாணம் உங்களுக்கு நடக்குமா அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம வந்து முடிவு பண்ணணும். உங்களுக்கு காதல் கல்யாணமா இல்லை பெரியவங்க பார்த்து கல்யாணம் பண்ண போறாங்களா, இதெல்லாம் கூட தெரிஞ்சிரும். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். சரி, காதல் கல்யாணம் பண்ணுறோம். அப்படி காதலிக்கக்கூடிய நபர் யாராக இருப்பார், அவரு என்ன படிச்சிருப்பார், என்ன வேலையில் இருப்பார், அவருக்கும் உங்களுக்கும் உள்ள வயசு வித்தியாசங்கள் எப்படி இருக்கும், அவருடைய அங்க அடையாளங்கள் எப்படி இருக்கும், அதை எல்லாத்தையும் நம்ம வந்து தெளிவுபடுத்துவோம். அதில் நீங்கள் முடிவு பண்ணிடுவீங்க இவர் எனக்கு பொருத்தமானவரா பொருத்தம் இல்லாதவராங்கிறது உங்களுக்கு அதுலேயே முடிவாயிடும். அதன்படி வாழ்க்கை அமைச்சுக்கிட்டவங்களும் இன்னைக்கு பல பேர் இருக்காங்க. ஓகே சரி, இப்போ நம்ம பேசிக்காக ஒரு ஜோதிட முறை இருக்குது. இப்போ நார்மலாக நம்ம கட்டம் பார்க்குற ஜோதிட முறை தான் பெரும்பாலுமாக பார்க்குறோம். இப்போ அதில் இந்த திருமணத்துக்கு வந்து 8 பொருத்தம் இருந்தால் இவங்க ரொம்ப நாளைக்கு நல்லா வாழுவாங்க, 10 பொருத்தம் இருந்தால் நல்லா அடுத்த 6 மாதத்தில் டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க. பொருத்தங்கிறது வந்து 3-4 விதமாக பார்க்கலாம். ஓகே, ஒன்று வந்து கடவுளால் நிர்ணயிக்கப்படக்கூடிய ஒன்று. ஓகே, அது வந்து தெய்வீக காதல். அந்த தெய்வீக காதலுக்கு பொருத்தமே பார்க்க வேண்டாம். ஓகே, அடுத்தது வந்து நம்ம பார்த்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அப்படி 10 பொருத்தங்கள் பார்த்து அதில் பொருத்தம் இல்லாத பட்சத்தில் இவங்களுக்குள்ள மன பொருத்தம்னு ஒன்று இருக்கும், அதுக்கும் பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஆனால் 10 பொருத்தம் இல்லாத பட்சத்தில் 5 பொருத்தம் இருந்தாலே நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஒரு விதி இருக்கு. சார் கேள்விப்பட்டதே இல்லை சார். அந்த 5 பொருத்தங்கள்ங்கிறது என்ன? தினம், கணம், ராசி, யோனி, ரஜ்ஜி. ஓகே, இந்த 5 பொருத்தம் தான் ஒரு மனிதனுக்கு முக்கியமான பொருத்தம். தினப்பொருத்தம் அன்றாட வாழ்க்கை. தினப்பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணக்கூடியவங்க ரொம்ப அவங்கள பார்த்தீங்கன்னா கணவன் மனைவின்னு சொல்ல மாட்டோம், ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு ரொம்ப அந்யோன்யமாக அவங்கள பார்க்கும்போது ரொம்ப ஜாலியா இருப்பாங்க, ரொம்ப ஜாலியா இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க. அது வந்து தினப்பொருத்தம் உள்ள ஜாதகம். தினப்பொருத்தம் இருந்து கல்யாணம் பண்ணக்கூடிய ஜாதகத்துல அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து அவங்களுடைய யாருக்கு பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோமோ அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு அந்த குழந்தை வந்து யோகத்தை அமைச்சு கொடுத்துரும். ஓகே, அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அடுத்தது கணப்பொருத்தம். தேவகணம் உள்ளவங்கள தேவகணத்தோட தான் சேர்க்கணும், ராட்சச கணம் உள்ளவங்கள ராட்சச கணத்தோட தான் சேர்க்கணும். அப்போ தேவகணம் உள்ளவங்கள போய் ராட்சச கணத்தோட சேர்த்தோம்னா கண்டிப்பாக பொருந்தாது. ஓகே, அப்போ வந்து அவங்க வாழ்க்கையே வந்து ஒரு யுத்தமாக இருக்கும். சண்டைனா பயங்கரமாக சண்டை போடுவாங்க, எல்லாத்துக்கும் சண்டை போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கணப்பொருத்தம் ரொம்ப முக்கியம். அதை நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யோனி. இவங்க 2 பேருடைய தாம்பத்திய வாழ்க்கை முறை நல்லா இருக்குதா அப்படிங்கிறது வந்து யோனி பொருத்தம். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா தினம் வேணும், கணம் 2 பேருடைய குணம் ஒத்து போதான்னு வேணும். இவங்க 2 பேருக்கு அந்யோன்யமாக இருக்கக்கூடிய தாம்பத்திய உறவு நல்லா இருக்கான்னு பார்க்கணும். அடுத்தது இந்த ராசியும் அந்த ராசியும் பொருந்துதா அப்படிங்கிறது ராசி பொருத்தம். எல்லாத்துக்கும் மேல ரஜ்ஜி. அப்ப இந்த 5 பொருத்தத்துல 7 பொருத்தம் சரியா இருந்து ஒரு பொருத்தம் ரஜ்ஜி பொருத்தம் இல்லைனாலும் கூட அந்த வரன் சேர்க்கக்கூடாது. ஓகே, அப்ப அந்த ரஜ்ஜிலேயே நிறைய விதம் இருக்கு. கண்ட ரஜ்ஜி இருக்கு, அதாவது வந்து சிரசு ரஜ்ஜி இருக்கு, கண்ட ரஜ்ஜி இருக்கு, நாபி ரஜ்ஜி இருக்கு, தொடை ரஜ்ஜி இருக்கு, பாத ரஜ்ஜி இருக்கு. ஓகே, அந்த 5 விதமான ரஜ்ஜி இருக்கு.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிரசு ரஜ்ஜி, கண்டரஜ்ஜி, நாபி ரஜ்ஜி, இது வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஓகே. ஏன்னா தொடைக்கு மேலே இருக்கக்கூடிய பார்ட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் உயிரை வந்து பாதிக்கும். தொடை பாதம் வந்து உயிர் போகாது அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பொருத்தம் கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்கு பின்னாடி தொடை பொருத்தமோ பாத பொருத்தமோ கூட நம்ம அந்த அளவுக்கு பெருசாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து கயிறு பொருத்தம்னு சொல்லுவான். கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு அந்த மாங்கல்யம் அப்படிங்கிறது பலமாக இருக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ வந்து ரஜ்ஜி பொருத்தம் ரொம்ப முக்கியம். இந்த 5 பொருத்தம் இருந்தாலே போதுங்க சார். இந்த 5 பொருத்தமும் எப்படி சார் அந்த கட்டத்துல பார்க்கணுமா இல்ல நம்ம நாடி ஜோதிடத்துல பார்க்கணுமா? மகரிஷி எந்த அடையாளத்துல உங்களுக்கு பெண்ணு வரும் மாப்பிள்ளை வரும்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு இந்த பொருத்தம் இருக்கும் கண்டிப்பா. ஓகே. மகரிஷி பார்த்து கொடுக்கக்கூடிய சொல்லக்கூடிய அடையாளங்கள்ல கண்டிப்பா வந்து தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், ரஜ்ஜி பொருத்தம் இருக்கும். ஓகே சார். நிறைய விஷயங்கள் வந்து ஏன் ஒரு நாடி ஜோதிடத்தை மக்கள் பார்க்கணும், ஏன் நம்பணும் அப்படின்றதுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா, சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.